தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 19ஆம் தேதி. தேவ வார்த்தைக்கான வைராக்கியம். சங்கீதம் 119, 139. என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பற்றிக்கிறது. தாவீது தேவனுடைய வார்த்தையை தனதாக்கி கொண்டார். தேவ வார்த்தையை ஒருவரும் அலட்சியம் செய்வதை பொறுத்து கொள்ள முடியாத அளவிற்கு வசனத்தோடு நெருக்கமுள்ள வாழ்க்கையை தாவீது பெற்றிருந்தார். இது தாவீதின் வாழ்க்கையில் ஒரு நாள் அனுபவம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவமும் இது அல்ல. இன்னொரு நபரோடு ஒரு ஆழமான தொடர்பிலே இருக்கிற ஒருவருக்கு மட்டுமே இது போன்ற அனுபவம் ஏற்படக்கூடும். ஆழமான உறவுக்குள் செல்வதற்கு காலங்கள் பிடிக்கும். புரிந்து கொள்வதற்கும், பாராட்டுவதற்கும், வளைந்து கொடுப்பதற்கும் மற்றும் அவரை நம்புவதற்கும் ஒப்பு கொடுப்பதற்கும் காலங்கள் பிடிக்கின்றன. மேலும் ஒருவரை புரிந்து கொள்ள நீங்கள் அவர்களோடு நேரத்தை செலவிடல் அவசியம். தேவனுடைய வசனத்தை மதிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவதில் தாவீது அதிகமாக வளர்ந்திருந்தார். தேவ வார்த்தைக்கு மதிப்பளித்தல், தேவ வார்த்தையை நேசித்தல், தேவ வார்த்தைக்காக காத்திருத்தல் மற்றும் சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வசனத்திற்கு கீழ்ப்படிவதிலும் தாவீது படிப்படியாக வளர்ந்தார். இதுவே தேவனுடைய வார்த்தைக்கும் தாவீதுக்கும் இடையே ஒரு பலமான ஐக்கியத்தை வளர்த்து விட்டிருந்தது. இப்போது அவர் வசனத்தின் மேல் வைராக்கியம் உடையவராக இருந்தார். சூழ்நிலைகள் எதுவானாலும் தேவ வசனத்திலிருந்து வழுவி போக ஒருபோதும் அவர் இடமளிக்கவில்லை. ஒருவரை கனப்படுத்தல் என்பது அவரது அழைப்பிற்கு எதிர்பார்த்திருந்து அவருக்கு சேவை செய்தல். யாரை கனப்படுத்துகிறோமோ அவர் மேலுள்ள அன்பு மற்றும் மரியாதைக்காக எல்லாவற்றையும் முழுமையாக விட்டு கொடுத்தலே கனப்படுத்துதல். ஒரு காலத்தில் வசனத்தை அறிந்தவர்கள் அதை மறந்து போன போது தாவீதின் வைராக்கியம் பற்றி எரிந்தது. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒருபோதும் அற்பமாகவோ சிறுமையாகவோ மாறிவிட விடாதீர்கள். வசனத்தின் அருகிலேயே என்றென்றும் வாசம் செய்ய நினைவு கொள்ளுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.